أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على رسول الله وعلى آله بسم الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا வார்த்தைகளில் எல்லாம் சிறந்தது உண்மையும் இறுதியும் உறுதியுமான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் எல்லாம் சிறந்த வழிகாட்டல் நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகாட்டலை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்ட காரியம் மோசமான காரியம் இந்த புனிதமான மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தராத வணக்க வழிபாடுகளை உருவாக்குவது அப்படியாப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் மார்க்கத்தில் புதிதாக உட்போத்தப்பட்ட பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் இறைவன் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனை யாரெல்லாம் மறந்து வாழ்கின்றார்களோ அப்படியான பாவிகளுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற உலக நெருப்பையும் விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த அந்த நரக நெருப்புக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பிதஅத்துக்களும் அனாச்சாரங்களும் மார்க்கம் என்ற பெயரால் நிரம்பி வழிந்தோடுகின்ற இந்த காலகட்டத்தில் அச்சமூட்டும் எச்சரிக்கை வாசகமாக முன்வைத்துவிட்டு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரக்கத்தான அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த மாதம் எங்களை எந்த அளவுக்கு வேகமாக வந்து அடைந்ததோ அதைவிட பன்மடங்கு வேகத்தில் இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்து கொண்டிருப்பதே உண்மையிலேயே கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, 21வது நோன்பை நாங்கள் பிடித்திருக்கின்றோம். வருகின்ற கிழமையாகின்ற நேரத்தில் பெருநாளைக்காக வேண்டி தயாராகின்ற ஒரு நிலைமை, இந்த ரமலானை வழி அனுப்புகின்ற ஒரு நிலைமை. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஹதீஸை ஞாபகப்படுத்துவது எனக்கும் உங்களுக்கும் சகல பொருத்தமாக நினைக்கின்றேன் என்று. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் மிம்பருக்கு ஏறுகின்ற நேரத்தில், முதலாவது படிக்கு ஏறுகின்ற நேரத்தில் ஆமீன் என்கின்றார்கள். இரண்டாவது படிக்கும் ஏறுகின்ற நேரத்தில் ஆமீன் என்கின்றார்கள். மூன்றாவது படிக்கும் ஏறுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்கின்றார்கள். எப்படி நீங்களும் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சம்பவம் நடக்கின்ற நேரத்தில் இருந்த அந்த சஹாபாக்களும் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக ஆமீன் ஆமீன் என்று சொல்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பரில் இருந்து இறங்கினவுடன் சஹாபாக்கள் எல்லாரும் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக வேண்டி ஆமீன் ஆமீன் என்று சொன்னீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 3 பிரார்த்தனைகளை கேட்டார்கள். அந்த பிரார்த்தனைகளில் கேட்டுவிட்டு நான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் கபூல் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆமீன் என்றேன். ஆனா 3 பிரார்த்தனைகளும் என்ன என்று கேட்கப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒன்றை சொன்னார்கள். நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த 21வது நோன்பை பிடித்திருக்கின்ற ஒவ்வொருத்தரும், ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடித்திருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கான பாக்கியத்தை கொடுத்து அந்த ரமலானுடைய மாதம்
அவனை விட்டு பெறுகின்ற நேரத்தில் யாருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாமல் யாரெல்லாம் ரமலானை வீணடித்து அந்த ரமலானை கழித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பதுவா உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த துஆவை கேட்டது யாரு? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த துஆவுக்கு ஆமீன் சொன்னது யாரு? ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்று அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கின்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதற்கு ஆமீன் என்று சொன்னார்கள். எந்த இடத்திலிருந்து கேட்கப்பட்ட அதாவது எந்த இடத்திலிருந்து ஆமீன் என்றார்கள்? உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளியிலிருந்து, அதில் மிம்பரிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், இந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு வேகமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பான். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானில் என்னுடைய பாவத்தை நினைத்து நினைத்து அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடினவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? அல்லாஹ் நல்லவர்களுடைய பண்பை பற்றி சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அன்பார்ந்தவர்களே, எனவே கொஞ்சம் நாங்க இந்த இடத்துல நின்று இதுவரைக்கும் நான் எத்தனை குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். 21 நோன்பை அடைந்தும் அல் குர்ஆனை பிரட்டி 21 எழுத்தை கூட ஓதாதவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதாமல் கழிக்கின்றவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கவலைப்பட வேண்டும். சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். இன்றைக்கு எங்களுக்கு கவலை வருவதில்லை. எங்களுக்கு வருகிற கவலை என்ன தெரியுமா? பொருளாதாரத்துல கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டா கவலை வருகிறது. வீட்டில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு நோய்வாய் வட்டுட்டா கவலை வருகிறது, அழுக வருகிறது. அதையும் கூடினா சிலருக்கு பெட்ரோல் 24 ரூபாவான கூடிக்குது, அது கவலை. ஸ்ரீலங்கா பைனலுக்கு வரல, அது கவலை. பாகிஸ்தான் பைனலுக்கு வரல, அது கவலை. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதவில்லை என்று கவலைப்பட்ட எம்மில் எத்தனை பேர் இருக்கின்றோம்? அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? எனவே அன்பார்ந்தவர்களே, மிஞ்சி இருக்கின்றது கொஞ்ச நாள் தான். அடுத்த ரமலான் வருகின்ற நேரத்தில் நானும் நீங்களும் பூமிக்கு மேலா இருப்போமோ அல்லது பூமிக்கு கீழால் முன்னால் இருக்கின்ற மண்ணைவாடியில் மண்ணறைவாதியாக இருப்பேனோ யாருக்கும் தெரியாது. அன்பார்ந்தவர்களே, மிஞ்சி இருக்கின்ற நாளை நானும் நீங்களும் குர்ஆனாலும் திக்ராலும் பாவ மன்னிப்பாலும் தௌபாவாலும் இந்த ரமலானை நாங்கள் கழிப்போம். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பும் முக்கியமானது, எங்களுடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் தேவையானது. மறுமையை நினைத்து மறுமை வெற்றிக்காக வேண்டி வாழ்கின்ற எங்களுக்கு ஒரு முக்கியமான தலைப்புத்தான், ரமலானோடு சம்பந்தமான ஒரு தலைப்புத்தான் எங்களுடைய நாவுகளை பேணி நடப்பது, எங்களுடைய வார்த்தைகளை பேணி நடப்பது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரணமான விடயம் அல்ல. நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுகின்றது. நாங்கள் நேற்று பேசின, நேற்றைய முன்தினம் பேசின வார்த்தைகள் எங்களுக்கு மறந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன தெரியுமா சொல்கின்றான்? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசுகின்ற வார்த்தை ஒரு லஃபுல், ஒரு லஃபுல் என்று சொன்னால் ஒரு சொல், அந்த சொல்லை கூட ரகீப் அதீப் என்கின்றவர்கள் பதிஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நாங்க எங்கட வார்த்தையால வருகின்ற வார்த்தை, அந்த வார்த்தைய 2 மலக்குமார்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருந்து பறிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு கவனமாக பேச வேண்டும் அன்பார்ந்தவர்களே. நாவு என்பது மிக முக்கியமான ஒன்று. எங்களுடைய உறுப்புகளிலேயே
மிக குறைந்த எடை கொண்ட ஒரு உறுப்பு ஒன்று இருக்கும் என்றா இந்த நாவு தான். ஆனால் இந்த நாவு செய்கின்ற வேலையை பொறுத்தவரைக்கும் எந்த உறுப்பும் செய்யாத பெரும் புரட்சிகளையும் பெரும் பிரச்சினைகளையும் சமூகத்தில இன்றைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இந்த நாவினால் ஒருவருக்கு சுவர்க்கம் போக முடியும், அதே நாவினால் ஒருவன் நரகத்தில் தூக்கி எறியப்படுவான். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். அவன் யார் தெரியுமா? அவன் பேசுகின்ற நேரத்தில் கவனமாக பேசினான். என்னுடைய வார்த்தையிலிருந்து அடுத்தவர்கள் காயப்பட்டு விடக் கூடாது, அடுத்தவர்களுக்கு புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, கோல் செல்லக்கூடாது என்று பார்த்து பார்த்து கவனமாக பேசினான். அதன் மூலமாக அல்லாஹ் அவனை பொருந்திக் கொண்டான். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்குள் அவனை நுழைவிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நிலைமை தான் எங்களுக்கு வரணும் அன்பார்ந்தவர்களே. அதே போன்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவனை அல்லாஹு தஆலா நரகத்தில் தூக்கி எறிவான். அவன் யார் தெரியுமா? அவன் இந்த நாவினால் எல்லா பாவமான காரியங்களையும் பேசினான். புறம் பேசணுமா பேசினான், அடுத்தவர்களை பற்றி அவரோடு சொல்லணுமா பரப்போனுமா பரப்பினான், கோல் சொல்லணுமா சொன்னான், பொய் பேசணுமா பேசினான். சிலர் இந்த நாவ் எப்படி தெரியுமா பாய்விக்கிறாங்க? மை கார் மை பெட்ரோல். இப்ப எங்கட காரு நாங்க பெட்ரோல் அடிச்சா வேண்டிய இடத்துக்கு போகலாம், வேண்டிய இடத்துக்கு வரலாம். இதே போன்று நாவையும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? இது ஏன நாவு தானே, நான் எதுவென்றாலும் பேசுவேன் என்ற ஒரு திமிரான அந்த எண்ணத்தோட பேசி அல்லாஹ்வுடைய சாபத்தையும் நரகத்தையும் பெற்றுக் கொள்கின்றவர்கள் எங்களில் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைக்கு நாங்க என்ன அடுத்தவர்களை பத்தி பேசுறத சர்வ சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம், அப்படித்தானே? நாங்க அடுத்தவர்களுடைய குறை என்று வந்துட்டா அது எங்களுக்கு வட்டாப்ப தின்றத போல, ஒரு தேனை குடிக்கிறது போல் இனிமையாக இருக்கும். அடுத்தவர்கள் இல்லாத நேரத்தில் நாங்க அடுத்தவர்களை பத்தி பேசுறது, அடுத்தவர்களுடைய குறைய பேசுவது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வதகூலூன பிஅஃவாஹிகும் மா லைஸ லகும் பிஹி இல்முன். உங்களுக்கு அறிவில்லாத விடயத்தில் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அங்க குண்டு வெடிச்சிட்டாம், அவன் அப்படியாம், அவன் ஷியாவாம், இவன் காபிராம், இவன் இப்படியான தொடர்புல இருக்கிறான், இவனிடம் மோசமான தொடர்புல இருக்கிறான் என்று உங்களுக்கு அறிவில்லாத பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. வதஹ்சபூனஹு ஹய்யினா, அது மாத்திரமல்ல, அது சிம்பிளாக நினைச்சிரீங்க. அடுத்தவர்களை பத்தி பேசுறது, அவரோடு சொல்வது, மோசமான வார்த்தைகளை பேசுறது, இதை நீங்க சிம்பிளாக நினைக்கிறீங்க. அதாவது ஒரு இலகுவான காரியமாக நினைக்கிறீங்க. வஹுவ இன்தல்லாஹி அதீம், ஆனால் அல்லாஹ்விடத்துல அது பெரும் பாவம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் நானும் நீங்களும் எந்த அளவுக்கு சிந்தித்து எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் எந்த அளவுக்கு பேடிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள் அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே எங்களுடைய வார்த்தைகளினால் அதிகமான இஸ்லாம் வெறுக்கின்ற, எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிஹரிக்கின்ற, நன்மைகளை எல்லாம் அளிக்கின்ற, மறுமை வெற்றியை கேள்விக்குறியாக்கின்ற அதிகமான பாவங்கள் எங்களுடைய வாய்களினால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. அப்படியான ஒரு சில பாவமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி காட்டலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் இருக்கின்ற மிக முக்கியமான கெட்ட வார்த்தைகளில் ஒன்றுதான் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது அன்பார்ந்தவர்களே. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு இழிவானவன் தெரியுமா? நாங்க அடுத்தவர்களை பத்தி புறம் பேசணும். புறம் என்றால் என்ன? நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸிக்ருக அகாக பிமா யக்ர. புறம் என்றால் நபி அவர்களே விளக்கம் சொல்லிட்டாங்க, இதுதான் புறம் என்று சொல்லி. புறம் என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய சகோதரரை பத்தி
அவர் இல்லாத நேரத்துல அவர் வெறுக்கிற விஷயத்தை பேசுறதுதான் புறம் என்று சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். எப்படி எங்கட சகோதரர் இருக்கிறாரு, அவர் இந்த இடத்தில் இல்ல, அவருடைய குறைகளை பேசுவதுதான் புறம் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய குறையை பற்றி பேசுறோம், அவரிடத்தில் அந்த குறை இருந்தாலும் புறமாகுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் ஆம், அதுவும் புறமாகும். அவரிடம் இல்லாத ஒன்றை பேசினால் நீங்கள் அவர் மீது இட்டு கட்டுறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பார்வையில் புறம் பேசுறவன் எந்த அளவுக்கு இழிவானவன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். சூரத்துல் ஹுஜராத் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது 12வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ يأكل لحم أخيه ميتا. புறம் பேசுறவன் அவன் எவ்வளவு இழிவானவன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க உங்களோட சகோதரருடைய மாமிசத்தை, அவர் இறந்திருக்கிறாரு, இறந்த நிலையில் பிணமாக இருக்கிறாரு, பிணமான நிலையில் பச்சையாக சாப்பிடுவீங்களான்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறார். நாங்க புறம் பேசுறோம் சொன்னால் எங்கட சகோதரருடைய மாமிசத்தை அவர் பிணமாக இருக்கிற நேரத்துல பச்சையாக சாப்பிடுவதற்கு சமன். எவ்வளவு அருவருப்பான பாவம் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க விரும்ப மாட்டீங்க, நீங்க வெறுப்பீங்க. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த புறம் பேசுவரை பத்தி, புறம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் இழிவான காரியம் தெரியுமா, இழிவாக்கி பேசினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தினம் பாதையில நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப 2 சகோதரர்கள் சஹாபாக்கள் அடுத்த சகோதரரை பத்தி புறம் பேசிக்கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு கேட்டாங்க, இப்ப 2 பேர் வந்தாங்க தானே, அடுத்தவர்களை பத்தி புறம் பேசிக்கொண்டு அவங்க எங்கன்னு கேட்டாங்க. அந்த 2 பேரும் பயத்தோட வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்த சொல்ல போறாங்களோ, ஏச போறாங்களோ, எந்த ஒரு பயத்தோட வந்தாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே ஒரு ஆட்டொண்ட காட்டினாங்க. அந்த ஆடு எப்படி தெரியுமா இருந்துச்சு? பல நாட்களுக்கு முன்னால் 2 அவிந்து துருவாடை வீசி புழுக்கள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிக்சர் அப்படியே உன கண்ணுக்கு முன்னால கொண்டுவாங்க. ஒரு ஆடு 2-3 மாதங்களுக்கு முன்னால் இறந்தன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நாட்டம் வீசிக்கொண்டு, ஈக்கள் எல்லாம் ஒச்சிக்கொண்டு, புழுக்கள் எல்லாம் ஒச்சிக்கொண்டு இருந்தது. அந்த 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஆட்டை சாப்பிடுங்க. புழு மொச்சு கொண்டிருக்கிற, ஈக்கள் எல்லாம் மொச்சு கொண்டிருக்கிற, அவிந்து நாட்டம் வீசி கொண்டிருக்கிற ஆட்டை சாப்பிடுங்க. அப்ப அந்த 2 பேரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன, எப்படி சாப்பிடுறது? இது செத்த ஆட்டை கூட நாங்க சாப்பிட மாட்டோம், இது செத்து நாட்டம் வீசி அவிந்து புழுக்கள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்குது, இதை எப்படி சாப்பிடுறாங்க நாங்க? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இப்ப அடுத்தவரை பத்தி பேசிக்கொண்டு வந்தது இதுக்கு சமன் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்ப அவங்க கொஞ்சம் கட்டையாக இருந்தாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாங்கல், மனைவி தானே. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த குறைய பத்தி பேசினாங்க. சஃபியாவா இப்படி குறையோ நீக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுட்டு பேசாம ஈக்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, நீங்க பேசின இந்த வார்த்தைய கடல்ல போட்டாலும் முழு கடலும் நாத்தம் வீசும், துருவாடை பூசும், அசுத்தமாக மாறி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரித்தாங்க. அன்பார்ந்தவர்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே புறம் பேசுவர் என்பது பெரும் பாவம், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. எந்த அளவுக்கு பாருங்க அன்பார்ந்தவர்களே. எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஹ்ராஜ் போனாங்க. மிஹ்ராஜ் போன நேரத்துல சுவர்க்கத்தை கண்டாங்க, சுவர்க்க இன்பங்களை கண்டாங்க, நரகத்தையும் கண்டாங்க. அல்லாஹ் காட்டினான் இதுதான் நரகம் என்று. ரசூலுல்லாஹ் பயந்து விட்டாங்க. அந்த நரகத்துல ஒரு சிலர் போட்டு வித்தியாசமான முறையில் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாருங்க, மதர்து பிகௌமின், நான் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நடந்து போய் கொண்டிருந்தேன். அல்ஃபாரும் மின் நுஆசின், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா செம்பிலாலான பெரும் பெரும் நகங்களை கொடுத்திருந்தான். அந்த நகங்களை கொண்டு என்ன தெரியுமா செஞ்சு கொண்டிருந்தாங்க? யஹ்முஷூன வுஜூஹஹும் வசுதூரஹும், அந்த செம்பிலாலான நகம், அந்த நகத்தை கொண்டு தங்களை தாங்களே கீறி கீறி கிழித்துக் கொண்டிருந்தாங்க. அவங்களோட முகத்துல கீறி கொண்டிருந்தாங்க, அவங்களோட பின்புறமாக கீறி கொண்டிருந்தாங்க. முழு உடம்புமே அந்த நகத்தை கொண்டு கீறி கிழித்துக் கொண்டிருந்தாங்க. சுபஹானல்லாஹ். எங்களுக்கு ஒரு நகம் பட்டாலே நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஒரு விஷப்பொண்ணு கையில வந்தா அதை நாங்க அப்படியே நசுக்கிற நேரத்துல வீட்டுல உமாங்க சொல்லுவாங்க, பார்த்து நெசுக்குங்க, நகம் விஷமா. இந்த நகம் அத சொறிந்து நகம் பட்டு பழுதாகி விஷமேறி சுகர் எத்தனையோ பலர் பேர் இருக்கிறாங்க, காலை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விஷம் நகம். ஆனா இது செம்பிலாலான நகம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த பேச்சல் அன்பார்ந்தவர்கள். அப்ப கீறி கிழித்து கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் ஹாஉலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, இவங்க யார்? இவங்க உலகத்துல செய்த பாவம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா? இவங்கள் தான் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசினவங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, எனவே புறம் பேசுறதை நாங்க நிறுத்திக் கொள்ளணும். நாங்க அடுத்தவர்களை பத்தி புறம் பேசினா எங்களோட நன்மை அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்க தெரிஞ்சுக் கொள்ளணும். பாவம் கூடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி நாங்கள் புறம் பேசினோம் சொன்னா எங்களோட நன்மை அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இமாம்கிட்ட கேட்கப்படுது, நீங்க எதற்காக வேண்டி அடுத்தவர்களை பத்தி பேசுறதே இல்லை? அப்படி ஒரு அழகான கேள்வி. எங்க சமூகத்துல எங்க கொள்கையில் அப்படி எங்க ஊர்ல ஆசிரியர் இருக்கிறான், அடுத்தவர்களை பற்றி பேசாத ஒரு மனுஷன் நீக்கிறான் இல்ல, ஏதோ ஒரு வகையில பேசணும். அதுதான் எங்களை இயல்பு அப்படித்தான் நீக்குது. அந்த இமாம பொறுத்த வரைக்கும் யார பத்தியும் பேச மாட்டாரு. அவர்கிட்ட கேட்கப்படுது, எந்தக்கு நீங்க இப்படி பேசுறல்ல அடுத்தவர்களை பத்தி? அவர் அழகான பதில் சொன்னாரு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அமலையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் அடுத்தவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் என் உம்மாவையோ வாப்பாவையோ பத்தி தான் நான் பேசியிருப்பேன். ஏன்? என்ன நன்மையை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை விட என்னை பெற்றெடுத்து வளர்த்திய உம்மா வாப்பா கொடுப்பது சிறந்தது என்ற அழகான பதில் என்று சொன்னார். எனவே அன்பார்ந்தவர்களை புறம் பேசுறதை நாங்கள் நிப்பாட்டிக் கொள்ளணும். அதே போல் இன்றைக்கு எங்களுடைய வாயினால் வருகின்ற இன்னும் ஒரு கெட்ட வார்த்தை, மோசமான வார்த்தை என்னவென்றால் பொய் பேசுவது. சர்வ சாதாரணமாக பொய் பேசுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவன் எந்த அளவுக்கு பொய் பேசுறான் தெரியுமா? அவன் நரகவாதி என்று எழுதப்படும் வரைக்கும் அவன் பொய் பேசுறான். அவன் பேசுற பொய் அவனை நரகத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க பலரை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொழுகையோட இருக்கிறாங்க, நோன்போட இருக்கிறாங்க, ஜகாத்தோட இருக்கிறாங்க, பள்ளியோட இருக்கிறாங்க, முன்சப்புல தொழுகிறாங்க. ஆனால் சர்வசாதாரணமாக போய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நண்பர்களுடைய விடயத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, இன்னைக்கு எவ்வளவு பிராடு பண்ணி ஏமாற்றி அடுத்தவர்களை இழிவுபடுத்தி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வியாபாரத்தில் உண்மை பேசப்படுகிறோ அந்த வியாபாரத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குது. நீங்க பொய்ய பேசி எப்படி சாடி அடுத்தவன தலையில அடிப்பீங்க. நல்லது, நல்ல ஐட்டம், மேட் இன் ஜப்பான் அடிப்பீங்க. அதுல வரும் கொஞ்ச லாபம், அந்த லாபத்துக்காக நீ பொய்ய பேசுறீங்க.
ஆனால் அதுல பரக்கத்து இருக்காது. அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் அதை எடுத்துடுவான். நீங்க உண்மை பேசி வியாபாரம் செய்தால் அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துல பரக்கத்தை ஏற்படுத்துவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அன்பார்ந்தவர்களே? அல் குர்ஆன் சொல்றான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய பதுவா உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஒரு காலத்துல முஸ்லிம்களாகி நாங்க எப்படி இருந்தோம் அன்பார்ந்தவர்களே? இலங்கையில வரலாற்றை பிரட்டி பார்த்துகின்ற நேரத்தில் நான் சொல்ல தேவையில்லை. முஸ்லீம்கள் என்றால் அந்த அளவுக்கு நம்பிக்கை. முஸ்லீம்களா நேர்மையானவர்கள், இந்த ஹாஜியால உண்மை பேசக்கூடியவர்கள், அவரோடு வேண்டி வியாபாரம் பண்ணலாம், நம்பிக்கைக்குரியவர். எந்த மக்கள் அந்நிய மக்கள் பார்த்து முஸ்லீம்களை உண்மையானவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், நேர்மையானவர்கள் என்று பாராட்டி கொண்டிருந்தாங்களோ அதே மக்கள் இன்றைக்கு முஸ்லீம்களோட வியாபாரம் செய்வதற்கு பயப்படுறாங்க. இந்த ஹாஜியாரா இத்தனை லட்சம் எனக்கு தரணும், ஏன்னா வியாபாரத்தில் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாரு. இன்றைக்கு அப்படி எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை பார்த்து இழிவாக பேசுகின்ற ஒன்றாக இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. எனவே பொய் பேசுவர் என்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல. நரகத்தில் கொடூரமான தண்டனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவுல, நான் பெஸ்டுக்கு சென்னது புறம் பேசுறது தண்டனை, அது மிகராஜ் போன தேவையில்லை, இது கனவுல ஜிப்ரீல் இரண்டு மலக்குமாரங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை தூக்கத்தில் எழுப்பி கொண்டு போறாங்க. எங்களோட வாங்க, உங்களுக்கு சில காட்சிகளை காட்டணும் சொல்லி ரசூலுல்லாஹ் நடந்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. போய் கொண்டிருக்கிற நேரத்துல சில அல்லாஹ் கொடுக்கிற தண்டனைகள், நரகத்துல கொடுக்கிற தண்டனைகளை அந்த கனவுல அல்லாஹ் காட்டுறான். அதுல ஒன்று என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவனுக்கு கூர்மையான ஆயுதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கூர்மையான ஆயுதம் எப்படி தெரியுமா? இரண்டு பக்கங்களும் கடுமையான கூர்மையான ஆயுதம். அது ஒரு முன்புறத்தினால குத்தி பின்புறத்தினால் எடுக்கிறான், ஒரு காதினால் குத்தி அடுத்த காதினால் எடுக்கின்றான். இப்படி கொடூரமான முறையில் தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அவன் தன்னைத்தானே குத்தி குத்தி வேதனை செய்து கொண்டிருந்தான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் ஹாஉலாஇ, இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட என்ன தெரியுமா? இவங்க தான் பொய் பேசி திரிஞ்சவங்க. சுப்ஹானல்லாஹ். வேண்டாம் அன்பார்ந்தவர்களே, பொய் எங்கட வாயிலிருந்து வருகின்ற பெரும் பாவமாக இருக்கின்றது, நரகத்துக்குரிய பாவமாக இருக்கின்றது, நரகத்துக்கு தண்டனை அள்ளித்தரக்கூடிய பாவமாக இருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, கோல் சொல்வது இன்றைக்கு சர்வ சாதாரணமா மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். கோல் என்றால் என்ன? இமாம் நவவி அவர்கள் அழகாக சொல்கின்றார்கள், கோலுக்கான விளைவு அனைவிலக்கணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் சொல்றத அடுத்தவர் தம்பை சொல்றாரு, உரியவரிடம் போய் சொல்றாரு, இவர் இப்படி சொன்னார், இன்னார் இப்படி சொன்னார், அவர்களுக்கு மத்தியில பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காகவே. அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கோல் சொல்லி திரிகின்ற மூணாவது மனுஷனை பார்க்கிறோம். நண்பர்களுக்கு மத்தியில பிளவுகளை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொள்கைக்கு மத்தியில பிளவுகளை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி, பள்ளி நிர்வாகத்துக்கு மத்தியில பிளவுகளை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி கோல் சொல்லி திரிகின்ற பலரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கபருக்கு பக்கத்தால நடந்து போய் கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த இரண்டு பேர் கபருள் அடக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு பேரும் கடுமையான முறையில வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கபருல. ஆனா அவங்க அற்பமான பாவத்தை தான் செய்தாங்க. என்ன தெரியுமா? கோல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபருக்குள் இப்படியான வேதனையை கொடுத்திருக்கிறான். கோல் சொல்லி தெரிஞ்சா கபருக்குள் வேதனை கன்ஃபார்ம். எனவே இந்த கோல் சொல்வதும் ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல என்பதை நாங்க விளங்கி வச்சுக் கொள்ளணும். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்களை பற்றி அவதூறு சொல்வது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்?
லுஇனு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அடுத்தவர்களை பற்றி அவரூறு சொல்வது, அவர்கள் உலகத்திலும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே இப்படியான மோசமான கெட்ட வார்த்தைகளிலிருந்து எங்களுடைய நாவுகளை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்த பயிற்சி தான் இந்த ரமலான். உணர்ந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. உண்மையிலேயே ஏனைய மாதங்களில் புறம் பேசியிருப்போம், பொய் சொல்லி இருப்பான். நோம்பு வருகின்ற நேரத்தில் நாங்க குறைஞ்சுதான் நாங்க பேசுவோம், அல்லது பேசாமல் தான் இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூர், யார் இந்த மோசமான வார்த்தைகளை எல்லாம் விடலையோ, மோசமான கெட்ட வார்த்தை என்பது புறம் பேசுவது, பொய் சொல்வது, அவதூறு சொல்வது, போல் சொல்வது, இப்படியான மோசமான வார்த்தைகளை யார் விடவில்லையோ அவர் நோன்பு பிடித்ததுல எந்த பிரயோசனமும் அல்லாஹ்ட்ட இல்ல. எவ்வளவு ஒரு பயிற்சியை தருகிறது அன்பார்ந்தவர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான மோசமான வார்த்தைகளை விட்டும் நாங்கள் தவிர்த்து வாழ்வோம். ரமலான் இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்களிடம் இருக்கப் போகின்றது. நான் சொன்னதை போன்று அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமோ இல்லையோ யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் பெரும் அனர்த்தங்கள், வீரி விபத்துக்கள். இன்றைக்கு புள்ளி விபரம் என்ன தெரியுமா சொல்றது? இன்றைக்கு மரணிக்கின்றவர்கள் வயோதிபர்களை விட இளம் வயது வாலிபர்கள் தான் அதிகமாக மரணித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நெருங்கும் பொழுது திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னாங்க. அப்படியான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ரமலானை உரிய முறையில் பயன்படுத்துவோம். எங்களுடைய நாவுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அதன் மூலமா சுவர்க்கம் நுழைவோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.